இதான் வெஜ் ஆட்டுக்கால். பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குல்ல. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வெஜ் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு. பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். நீங்களே பாருங்க, ஆட்டுக்கால் முடி மாதிரியே இருக்குல்ல. இது நீலகிரி, முதுமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் பாறைகளுக்கு நடுவில் விளைஞ்சு வரும். இதை சமைச்சோம்னா அப்படியே ஆட்டுக்கால் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல முடவாட்டுக்கால் கிழங்க சுரண்டி அப்புறம் இஞ்சியை தோல் நீக்கிற மாதிரி நீக்கிக்கணும். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சூப் வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் 100 ml. எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை போட்டு ஓரளவு வதக்கிக்கலாம். அதோடைய பட்டைக்கிற மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். நம்ம எப்பவும் சொல்றதா சூப்பு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி ரெசிபியை செய்யும் போது வெங்காய தக்காளி போன்ற காய்கறிகளை ஓரளவு தான் வதக்கணும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் வாசம் போக வதக்கி, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4 ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போ சீரகத்தூள் 20 கிராம், கறி மசாலா 15 கிராம், அதோட மட்டன் மசாலா 15 கிராம், ஒரு கிளறு கிளறி 300 கிராம் கிழங்க போட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. இந்த கிழங்கு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்கும். மருத்துவ குணங்களை ஆட்டுக்கால் மாதிரியே மூட்டு வலியை சரி செய்யறது, எலும்புகளுக்கு பலம் தருது, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த கிழங்க வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆட்டுக்கால் சூப்பு குடிச்ச மாதிரி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கிழங்க ஓரளவு கிளறினதும் சூப்புக்கு தேவையான தண்ணியை சேர்க்கணும். அது எப்படின்னு பாருங்க. நல்லா கிளறியாச்சு. இப்ப சூப்புக்கு தேவையான தண்ணி 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு மாறுபடலாம், உங்களுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கங்க. சூப்புக்கு தேவையான உப்பு ஒரு கிளறு கிளறிக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிச்சதும் தண்ணி அளவுல போதுமா செக் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்து கடைசியா மல்லித்தலை மிளகுத்தூளை தூவி சும்மா சுட சுட குடிச்சோம்னா அடடா சத்தான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி. சூப்பு நல்லா கொதிக்குது. இப்ப மிளகுத்தூள் 15 கிராம் ஒரு கொதிக்கட்டும். கடைசியா மல்லித்தலை சிறிதளவு தூவிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான வெஜ் கோட் லெக் சூப் ரெடி. முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உடம்பு வலி இருக்கிறவங்க, முழங்கால் வலி இருக்கிறவங்க, பெரியவங்க கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிடணும். நல்ல பயனுள்ளதா இருக்கும். டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.